சகோதரர் பூரணச்சந்திரன் அவர்கள் அவர் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. அது வந்து ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒன்று ரொம்ப கோழையா இருந்தால் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க, இன்னொன்று வந்து ரொம்ப அதீத துணிச்சல் இருந்தால் அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க. இவர் வந்து ரெண்டாவது வகையில் இருக்காரு. பெரிய சிலம்ப வீரர், அவரை பற்றி கேள்விப்பட்டதில்லை. 2 பிள்ளைங்க மேலேயும் அவ்வளோ பாசம் கொண்டவர். நைட்டு இரவு 12 மணி ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு குழந்தைங்களோட நேரம் செலவு பண்ணிட்டு தான் தூங்க போகிற மனுஷன். அவ்வளோ அன்பாக அவரோட மனைவியை பார்த்து இருந்திருக்காரு. அவங்க கிட்ட இப்போ பேசிட்டு தான் வரேன். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வச்சு இவ்வளோ தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஒரு மனுஷன். அவரை பற்றி தப்பாக சமூக ஊடகங்கள் அவதூறு பேசுறது வந்து ரொம்ப அவங்க குடும்பத்தை வந்து பாதிச்சிருக்கு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏதோ அற்ப அரசியல் காரணங்களுக்காக ஒரு புனித ஆத்மாவை வந்து இப்படி கெடுக்கக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய தவறு. வன்மையான கண்டனங்கள் அவங்க குடும்பத்து சார்பில். அவரோட கோரிக்கை நிறைவேற்றப்படணும். தமிழக அரசு வந்து இதை செவிசாய்க்கணும். அவங்க வீட்லேயே அதுதான் கேட்குறாங்க. அந்த உயிர் போனதுக்காகவாவது நீங்கள் வந்து தீபத்தூணில் தீபத்தை ஏற்றி அந்த உயிருக்கு ஒரு மோட்சம் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். மேலும் பல கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை, அவங்க வீட்டம்மாவுக்கு அவங்களுக்கு அந்த நிவாரணத் தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கும் நாங்கள் அதே கோரிக்கை வச்சுக்கிறோம். வெறும் மாநில அரசுக்கு மட்டும் அந்த கோரிக்கை வைக்காமல், இவருக்கு 2 குழந்தைங்கள் இருக்குது. நவோதயா பள்ளியில் இவங்க வந்து உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் இவங்க 2 பேருக்குமான ஒரு நல்ல இடத்த வந்து மத்திய அரசு சார்பில் தமிழகத்துலேருந்து பிஜேபி அதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்த்து இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இடத்த பண்ணி கொடுக்கணும். அவங்க மனைவியும் ஆசிரியராக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அவங்க வந்து ஸ்பெஷல் சைல்டுக்கு ஆசிரியராக இருக்காங்க. அவங்களையுமே இந்த மாதிரி நவோதயா பள்ளி மாதிரி ஒரு நல்ல இடத்துல மத்திய அரசு ஒரு நல்ல பணியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். மேலும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு பண்ணிவிட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த பசங்களுக்கு எப்போல்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன தேவை இருக்கோ நிச்சயமாக அவங்க நண்பர்கள் மூலியமாக இருக்காங்க, பிரதர் இருக்கார், இவங்க மூலியமாக கேட்டால் நிச்சயமாக இந்த குழந்தைங்களுக்கு அவங்க படிக்கிற வரைக்கும் என்ன செய்யணுமோ நாங்கள் இருக்கோம். மேலும் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. வேல்ஸ் காலேஜ் ஓனர் இருக்கார், ஐஸ்வரி கணேஷ் சார். அவர்கிட்டலாம் கேட்டால் அந்த குழந்தைங்களோட கல்வி செலவை எடுத்துப்பார். அவரை மாதிரி நிறைய நல்ல மனித உள்ளங்கள் இருக்காங்க. அவங்ககிட்டையும் கேட்டு இவங்களுக்கு என்ன செய்யணுமோ நிச்சயமாக செஞ்சு கொடுப்போம். இந்த குடும்பத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோன்னு இந்த நேரத்தில் வாக்கு கொடுத்துக்கிறேன். முக்கியமாக நான் இருப்பேன் கூட. அதனால் அவதூறு பேசுகிற தயவு செய்து நிப்பாட்டுங்க. அவரோட ஒரு புனிதமான எண்ணத்துக்காக இவ்வளோ பெரிய செயலை செஞ்சுருக்காரு. அதை தயவு செய்து தப்பாக பேசாமல், அதை பற்றி பேசாமல் கூட போங்க. ஆனால் தயவு செய்து தப்பாக பேசாதீங்க. இது வந்து இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை வச்சு அவரோட ஆத்மா சாந்தி அடைய ஈசனை வேண்டிக்கிறேன்.